ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். எனவே அதற்கு வேண்டியவற்றை நானே தயாரி வைப்பேன் என்று கூறி தம்முடைய சாவுக்கு முன் ஏராளமான பொருள்களை சேகரித்து வைத்தார். இப்போ அடுத்த பகுதிக்கு அப்படியே கடந்து போவோம். 6 முதல் 16 உள்ள இறை வார்த்தைகளை வாசிப்போம். நிறைய நுணுக்கமான செய்திகள் அங்கே அடங்கி இருக்கிறது, அதை நம்ம பார்ப்போம். 6ஆம் வசனத்தை வாசிப்போமே. மேலும் அவர் தம் மகன் சாலமோனை அழைத்து, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு இல்லத்தை கட்டுமாறு அவருக்கு பணித்தார். தாவீது தம் மகன் சாலமோனை நோக்கி, என் மகனே, கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட என் மனதில் நினைத்திருந்தேன். மாறாக ஆண்டவர் என்னோடு பேசி, நீ மிகுதியான இரத்தத்தை சிந்தினாய், பெரும் போர்களை நடத்தினாய். எனக்கு முன்பாக தரையில் நீ மிகுதியான இரத்தத்தை சிந்தியதால் என் பெயருக்கு நீ கோவில் கட்ட வேண்டாம். இதோ உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் அமைதியின் மனிதனாயிருப்பான். சுற்றிலும் உள்ள அவனுடைய பகைவர்களிடமிருந்து அவனுக்கு அமைதி அருள்வேன். எனவே அவனுடைய பெயர் சாலமோன் எனப்படும். அவனுடைய வாழ்நாள்களில் இஸ்ரவேலுக்கு நிறைவாழ்வும் அமைதியும் அருள்வேன். அவன் என் பெயருக்கு கோவில் கட்டுவான். அவன் எனக்கு மகனாயிருப்பான், நான் அவனுக்கு தந்தையாயிருப்பேன். இஸ்ரேலில் அவனது அரசு அரியணையை என்றென்றும் நிலைநாட்டுவேன் என்றார். அருமையான பகுதிங்க, நல்ல பகுதி, அழகான வரலாற்று தகவல்களை உள்ளடக்கிய ஒரு அருமையான பகுதி. இப்போ நான் ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமே. எஸ்ரா 3:7. பெர்சிய மன்னர் சைரசு கொடுத்திருந்த அனுமதியின்படி கொத்தனார்களுக்கும் தச்சர்களுக்கும் அவர்கள் பணம் கொடுத்தார்கள். கேதுரு மரங்களை லெபனானிலிருந்து கடல் வழியாக யோப்பாவுக்கு கொண்டு வர சீதோன் தீர் நகரினருக்கு உணவு, பானம், எண்ணெய் ஆகியன கொடுத்தார்கள். ஓகே, இப்போ இந்த கேதுரு மரங்களை வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரது தாவீது சொல்கிறார் இல்லைங்களா? தாவீது சொல்கிறார்ல, கேதுரு மரங்களையும் இரும்பையும் வெண்கலத்தையும் வெள்ளியையும் திரளான கீல்களையும் அதற்கான ஆணிகளையும் அப்படி போட்டார்ல. இப்போ இந்த பகுதி எதை ஒத்தி இருக்குதுனாக்க, அப்படி சொல்கிற அந்த பகுதியினுடைய மூலம் எங்கே இருக்குனாக்க, 2ஆம் ஆலயம் கட்டப்பட்ட, நாடு கடத்தப்பட்ட பின் ஆலயம் அழிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்ட பொழுது எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கேதுரு மரங்களை ஆற்றுக்கு, அந்த யூப்ரட்டிஸ் ஆற்றுக்கு அந்த பக்கம் இருந்து கொண்டு வந்தார். இங்கிருந்து அந்த பகுதியிலே முன்னணியாக வைக்கிறது. இப்போ முதல் கோயில் கட்டுவதற்கான செய்தியினுடைய பின்புலமாக அடிப்படை செய்தியெல்லாம் எங்கே இருப்பது? 2ஆம் கோயிலினுடைய கட்டுமான பணிகள் இருக்கிறது. ஆசிரியர் அதிலேருந்து அப்படி சோர்ஸ் எடுத்து இங்கே பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தாவீது சாலமோனை எப்படி அனுபவப்படுத்துகிறாரு? அனுபவம் குறைந்தவனாக இருக்கிறான், ஆனால் செய்யப்பட வேண்டிய வேலையோ மிகப்பெரியதாக இருக்கிறது என்று. அது எதை குறித்து காட்டுகிறது என்றால், 1 அரசர் 3:7 வாசிப்போமே. 1 அரசர் 3:7. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நானோ செய்வதறியாத சிறுபிள்ளை. செய்வதறியாத சிறுபிள்ளை யாரு? சாலமோனே சொல்றாரு. இந்த பகுதியில் நீயோ சிறுபிள்ளையாயிருக்கிறாய், அனுபவமற்றவனாயிருக்கிறாய், அப்பா சொல்றார். மூலத்தை பாருங்கள், ஆசிரியருடைய மூல சோர்ஸ் எங்கேருந்து எடுக்கிறாரு என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. இப்போ 6 to 16 உள்ள இறை வார்த்தைகள் நம்ம பார்த்தோம். அதில் அந்த முதல் வசனம் 6ஆம் வசனம் டாப்பிங்கு, அதுதான் தலைப்பு. அந்த தலைப்பினுடைய விளக்கம் தான் அந்த மற்ற 15 வசனங்கள். 6 to 16 15 வசனங்களை அப்படி மடக்கி ஃபோல்டு பண்ணி அந்த டாப்பில் வைக்கிறார். என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேலின் கடவுளாய் ஆண்டவருக்கு ஒரு இல்லத்தை கட்டுமாறு அவருக்கு பணித்தார். சாலமோன் தன் மகன் சாலமோனை அழைத்து தாவீது பணித்தார்னாரு. அப்போ பணிக்கும்போது என்ன சொன்னார்?
அதை தான் வந்து நம்ம செய்தியாக வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கும்போது ரொம்ப அழகாக 3 செய்திகள் நான் சொல்ல முடிக்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ வந்து என் மனசில் நான் ஒரு கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நான் ரொம்ப ரத்தம் சிந்தினேன். இந்த ரத்தம் சிந்தின இப்ரேய மொழியில் தாம் என்பது ரத்தத்திற்கு அடையாளமாகும். ரத்தம் சிந்துவது என்பது 3 வகையான ரத்த சிந்தல். ஒன்று வந்து அநியாயமான முறையில் ஏழைகளின் கழுத்தை நெரித்து ரத்தம் சிந்தி உயிரை பணயம் வைத்து அவர்களை கொள்ளையடிப்பது ரத்தம் சிந்துதல். இரண்டாவது, அநியாய வட்டியினாலே இரத்தத்தை உறிஞ்சுவது போல ஏழைகளுடைய மூலதனங்களை எடுத்தெறிவது. மூன்றாவதாக பொருளுடைய ரத்தம் சிந்துவது. அதான் இந்த தாம் என்கின்ற சொல் ரொம்ப அழகான சொல். காயின் ஆபேல் கதையில் கூட உன் சகோதரின் ரத்தம் என்னை நோக்கி கூவி அழைக்கிறது என்று சொல்கிறார்கள். நாபோத்தின் ரத்தம் சிந்தப்பட்டது கூட நான் என் கட்டுரையில் எழுதியிருக்கிறேன். வந்து ஆபேலின் ரத்தம் விட்ட கூக்குரலை விட கத்தப்படாத நாபோத்தினுடைய ரத்தம் ஆண்டவன்பாக வலிமையாய் பேசியது என்று ஒரு கட்டுரையில் நான் குறிப்பிட்டேன். மௌன அலறல் என்று குறிப்பிட்டிருந்தேன். அதே போல தாவீது உரியாவின் ரத்தத்தை சிந்தினார். கொள்ளைக்காலத்தில் நிற்கவே சிந்தினார். தாவீது மனதில் வைத்து சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய குறிப்பிட்ட ஆசிரியர் அதை அப்படியே கரெக்டாக மறைச்சிடுறார். அது சொல்லலை. நல்லதை மட்டும் சொல்லணும், ஒருத்தரை பற்றி நல்லது மட்டும்தான் சொல்லணும், நல்லது தவிர அல்லாதது தேவையில்லை என்பதை மனதிலே கருத்தில் கொண்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் நிறைய ரத்தம் சிந்தினேன் முதலாவது. இரண்டாவது, நிறைய போர்களை நடத்தினேன். போர்கள் வந்து இப்போ நம்ம 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் குறிப்பேடுகளில் போர்கள் நடந்தது. ஆண்டவர் அவருடைய போர்களை நடத்தினார், ஆண்டவரே அவருக்கு வெற்றியை தேடி தந்தார் என்றெல்லாம் வாசித்தோம். இந்த இடத்தில் தாவீது தன்பால் அந்த குறையை ஏற்றுக்கொண்டு போர்கள் பல நடத்தினேன், ரத்தம் பல சிந்தியதால் என் பெயருக்கு நீ கோயில் கட்ட வேண்டாம். அப்போ நீ கோயில் கட்டும்போது தாவீது ராஜா கட்டினாரு அப்படின்னு நீ சொல்ல அந்த நிலையை எனக்கு கொடுத்துடாத, நீயே கோயில் கட்டினதா கட்சிக்கோ, அதுக்காக தான் நான் சேர்த்து வச்சுக்கிறேன். நான் நினச்சா கட்டி முடிக்கலாம், கட்ட முடியும், அதில் பாதியில் விட்டா கூட நீ தொடர்றதுக்கு நீ இருக்கிற, இருந்தாலும் நீயே கட்டுவதாக இருக்கட்டும் என்று அவர் சொல்லுகின்றார். இதோ உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் அமைதியின் மனிதனாய் இருப்பான், சுற்றிலுமுள்ள அவனுடைய பகைவரிடமிருந்து அவனுக்கு அமைதியை அருள்வேன். எனவே அவனுடைய பெயர் சாலமோன் எனப்படும். அவனுடைய வாழ்நாள்களில் இஸ்ரேலுக்கு நிறைவாழ்வும் அமைதியும் அருள்வேன். அவன் என் பெயருக்கு கோவில் கட்டுவான், அவன் எனக்கு மகனாயிருப்பான், நான் அவனுக்கு தந்தையாயிருப்பேன். அமைதிக்கு அந்த எபிரேய மொழியில் சலோம். சாலமோன்னா சல்மோன், மேன் ஆஃப் பீஸ். பீஸ். சாலமோன் அவன் அமைதியின் மன்னனாக இருப்பான். இயேசு கூட அமைதியின் மன்னனாக இருப்பான்னு சொல்லுவாங்க. வந்து சாலமோன், சலேம் என்று அந்த ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது. அவர் அமைதியின் மகனாக இருப்பார். இணைச்சட்ட நூல் 12ஆம் அதிகாரம். உங்கள் எதிரிகளிடமிருந்து தொல்லை இல்லாமல் அமைதி வரும்போது நீங்கள் எனக்கென ஒரு ஆலயத்தை கட்டுவீர்கள் என்று ஒரு செய்தி இருக்கிறது. எனக்கென ஒரு தொழுகை பெட்டை அமைப்பீர்கள் என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. அதுதான் வந்து 12ஆம் அதிகாரத்துடைய அருமையான மைய கருத்து. அதே போன்ற ஒரு சூழலை தான் ஆசிரியர் சொல்கிறார். எதிரிகளுடைய ஆரவாரமெல்லாம் ஓய்ந்து விட்டது, எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாம் முடிந்து விட்டது, எதிரிகளின் போர்கள் எல்லாம் போர் முழக்கங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. ஒரு அமைதியான சூழலில் நீ இருக்கிற, அப்போ நீ கட்டு, ஆலயத்தை கட்டு என்று சொல்வார். அவனுடைய பகைவர்களிடமிருந்து அவனுக்கு அமைதி வருள்வேன். அவன் பெயர் சாலமோன் எனப்படும். ஷலோம் என்ற எபிரேய சொல்லிலிருந்து சாலமோன் என்கின்ற வார்த்தை வருகிறது இல்லைங்களா? ஷலோம் என்கின்ற வார்த்தையே அமைதி, அமைதியின் மனிதன், அமைதியின் மகன் என்று சல்மோன் என்று எபிரேய மொழியில் நம்ம சொல்கிறாங்க. அப்போ எனப்படும். அந்த வருஷத்துக்கு அடுத்த வாசிக்கிறேன், ரொம்ப அழகான செய்தி அது. அவன் என் பெயருக்கு கோவில் கட்டுவான், அவன் எனக்கு மகனாய் இருப்பான், நான் அவனுக்கு தந்தையாய் இருப்பேன். இஸ்ரேலில் அவனது அரசு அரியணையை என்றென்றும் நிலைநாட்டுவேன். இப்போதும் என் மகனே, ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக. அவர் உன்னை குறித்து கூறியபடியே உன் கடவுளாகிய முன்னாடி 9ஆம் வசனத்தின் மேல அவனுடைய வாழ்நாள்களில் இஸ்ரேலுக்கு நிறைவாழ்வும் அமைதியும் அருள்வேன். நிறைவாழ்வும் அமைதியும் அருள்வேன். சாலமோன் சன் ஆஃப் பீஸ், அவனுடைய நாட்களில் அமைதியை அருள்வேன், நிறைவாழ்வை அளிப்பேன். நிறைவாழ்வு என்பது கடவுளுடைய கிருபையினால் கிடைக்கின்ற ஒரே மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த நிறைவாழ்வை, சாதாரண வாழ்வு கிடையாது, எல்லாமும் இருக்கின்ற எல்லாரும் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நிலை தான் வந்து சமாதானம், ஷலோம். அந்த நிறைவாழ்வையும் அமைதியும் அருள்வேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 10ஆம் வசனம் வாசிங்களேன். அவன் என் பெயருக்கு கோவில் கட்டுவான், அவன் எனக்கு மகனாய் இருப்பான், நான் அவனுக்கு தந்தையாய் இருப்பேன்.
இஸ்ரேலில் அவனது அரசு அரியணையை என்றென்றும் நிலைநாட்டுவேன் என்றார். பாருங்க, இதே வாக்குறுதி 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை வார்த்தைகளில் உன்னுடைய அரியணையிலிருந்து யாரும் அற்றுப்போக மாட்டார்கள், உமக்கு பின் வழிபவர்கள் உன் அரியணை மீது அமர்வார்கள் என்று ஆண்டு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குறுதியை ஆண்டவர் அப்படியே எடுத்து சாலமோனுக்கும் கொடுக்கின்றார். சாலமோனுக்கு கொடுத்து அந்த உடன்படிக்கையை தொடரும்படியான ஒரு நல்ல காட்சியை அவர் அங்கே அளிக்கின்றார். 11 to 13 வரையில் இறைவசனங்களை பார்த்தோம் அப்படின்னம்னாக்க வாசிங்களேன். 11 to 13. இப்போதும் என் மகனே, ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக. அவர் உன்னை குறித்து கூறியபடியே உன் கடவுளாகிய ஆண்டவர் நிலத்தை நீ கட்டி முடிப்பதில் வெற்றி பெறுவாயாக. உன் கடவுளாகிய ஆண்டவரின் திருச்சட்டத்தை நீ கடைபிடித்து இஸ்ரேலை ஆள்வதற்கு வேண்டிய அறிவையும் விவேகத்தையும் உனக்கு ஆண்டவர் தந்துள்வாராக. ஆண்டவர் மோசேயின் மூலம் இஸ்ரேலுக்கு கட்டளையிட்ட நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து அதன்படி செய்தால் நீ வளம் பெறுவாய், திடம் கொள்வாய், உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே. இப்போ 11 to 13 உங்கள் மனசில் எந்த வசனம் பைபிள் ஞாபகத்துக்கு வருது? எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னாக்க 100 ரூபாய். நீ சொல்லிட்டு 100 ரூபாய் இல்லை. யோசுவா. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. மோசே யோசுவாவுக்கு என்ன சொன்னாரோ, அஞ்சாதே, திடங்கொள், வீறுகொள், துணிவுகொள், நான் உன்னோடு இருக்கிறேன், தலைவராம் மோசேவோடு இருந்தது போல உன்னை வழிநடத்துவேன் என்று சொன்ன அதே வார்த்தைகளை ஆசிரியர் அப்படியே மோல்டு பண்ணி அப்படி இங்கே தாவீது சாலமோனுக்கு சொல்லுவதாக சொல்லி வருகிறார். ஆக எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள், ரொம்ப அருமையான வசனம். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வைரக்கல் மாதிரி இருக்குது. நீ வளம் பெறுவாய், திடம் கொள், உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே அப்படின்னு சொல்கிறார். அது எவ்வளோ அழகான வார்த்தை. அந்த 11 to 13 நிறைய வரலாற்று வல்லுநர்கள், அதுவும் வீடியோ வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இந்த 11 முதல் 13 வரை இறை வார்த்தைகள் நீங்கள் அழகாக சொன்ன மாதிரி, நான் கேட்கறதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி, யோசுவாவுக்கு மோசே சொன்ன வார்த்தைகளை அடியொற்றி எழுதப்பட்டவரையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். படிக்கின்ற யாவரும் உடனடியாக யோசுவாவை நினைப்பார்கள். யோசுவா அறிவில் குறைந்தவர் அல்ல, யோசுவா மதிநுட்பத்தில் குறைந்தவர் அல்ல, போர் வியூகங்களில் குறைந்தவர் அல்ல, மிகுந்த திறமைசாலி. சாலமோனும் அப்படித்தான், சாலமோனையும் அப்படித்தான் சொல்கிறார். அதைவிட மேலாக அறிவோ ஞானமோ விவேகமோ இருந்தாலும் ஆண்டவருடைய துணை இல்லை என்றால் நீ வெற்றி பெற முடியாது. அந்த ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்று தாவீது சாலமோனை வாழ்த்துகின்றார். அருமையான செய்தியாக இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு இதுக்கு பாயிண்ட் போவோம். ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக, உன்னோடு இருப்பாராக, உம்மோடு இருப்பாராக. இம்மானுவேல் என்றால் உம்மோடு இருப்பாராக, உம்மோடு இருப்பாராக. கடவுள் நம்மோடு என்று அர்த்தமாகும். அப்போ இம்மைக்கா என்ற உன்னோடு இருப்பாராக, ஆண்டவனோடு இருப்பாராக. இது இம்மானுவேலின் தேவன், நம்மோடு வாழும் தெய்வம், நம்மை வலுப்படுத்துகின்ற தெய்வம், நடத்துகின்ற தெய்வம் உன்னோடு இருப்பாராக. என்னை வழிநடத்தினார், பிலிஸ்தீன் கரங்களிலிருந்து தப்பித்தார், கோலியாத்தை தட்டி தூக்க வைத்தார். அந்த தெய்வம் உன்னோடு இருப்பாராக. தாவீது சொல்கிற இந்த வார்த்தையுடைய அருமையான அர்த்தம் அதுதான். என்னை வழிநடத்தினார் சாமி, என்னை தூக்கி சுமந்தார் சாமி, என்னை பாதுகாத்தார், சிங்கங்களின் பற்களிலிருந்து என்னை பாதுகாத்தார். அந்த தெய்வம் உன்னையும் பாதுகாக்கட்டும். ஒரு தந்தை தருகிற ஆசீர்வாதத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ அழகான ஒரு ஆசீர்வாதம். அதை இதை கொடுக்கலைங்க, பொருளை கொடுக்கலைங்க, கிரவுண்ட் எழுதி கொடுக்கல, அப்பார்ட்மெண்ட் எழுதி வைக்கல, கடவுளை கொடுக்குறார். மிச்சம் மீதியெல்லாம் தானாக வந்து சேரும். அதான் முதலாவது. அதே மாதிரி நீ இல்லத்தை கட்டி முடிப்பதில் வெற்றி பெறுவாயாக. சுழல் வெள்ளன் சோர்வில்லன் அஞ்சான் அவனை இகழ்வெள்ளல் யாருக்கும் அரிது. இல்லைங்களா? சாலமோனுக்கு அந்த ஞானம் இருந்துச்சு. சுழல் வெள்ளனாக இருந்தார், சோர்வில்லாதவனாக இருக்கிறார், அஞ்சாதவனாக இருந்தான். நீ இல்லத்தை கட்டி முடிப்பாய். தாவீது சொல்றார், இதனை இவன் கண் நின்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொல்லுவார்கள். ஒருத்தர் இந்த காரியத்தை இவர் தான் செய்வாருன்னு தெரிஞ்சா அந்த ஆள்கிட்ட கொடுத்தோம்னா அந்த காரியம் முடியும், இல்லாட்டினா டொக்க. இல்லைங்களா? அப்போ தாவீது அழகாக சொல்றாரு, உன்னால் முடியும், அதனால் உன்னோட ஒப்படைக்கிறேன், நீ நல்லபடியாக முடிச்சுக்கொடு. அதான் அந்த குரல் அழகாக சொல்வது. உன் கடவுளாய் ஆண்டவன் திருச்சட்டத்தை கடைபிடித்து, இது ரொம்ப அழகான பகுதி. இஸ்ராயலை ஆள்வதற்கு வேண்டிய அறிவையும் விவேகத்தையும் உனக்கு தந்தருள்வாராக. அறிவு, விவேகம். அறிவு என்பது படித்து கற்றுக்கொள்வது, சட்டங்களை நுணுக்கமாக ஆராய்ந்து அறிந்து கற்றுக்கொள்வது. விவேகம் என்பது சூழ்நிலைக்கு ஏற்ப
அந்த சூழ்நிலையின் தன்மை உணர்ந்து தீர்ப்பு சொல்லுதல், நியாயம் சொல்லுதல், அதற்கான வழிமுறைகளை வழிகாட்டுதல், அதான் விவேகம் என்பது ப்ரூடன்ஸ், ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் என்று சொல்கிறார்கள். அந்த அறிவையும் விவேகத்தையும் மாணவனுக்கு தருவாராக. அதன் வழியாக நீ கோயிலை கட்டி எழுப்பக்கூடிய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் அழகாக செய்வாயாக என்று நினைக்கிறார். ரொம்ப அருமையான பகுதியாக இருக்கிறது. 11 முதல் 13 வரை உள்ள வார்த்தைகள். இப்போ நாம் அடுத்த பகுதிகளாக கடந்து செல்வோம். இதோ எளியனாகிய நான் ஆண்டவரின் இல்லத்திற்காக 4000 டன் பொன்னும் 40,000 டன் வெள்ளியும் எடை மதிப்பிட இயலாத வெண்கலமும் இரும்பும் ஏராளமாய் சேகரித்துள்ளேன். மரங்களும் கற்களும் தயார் செய்து வைத்துள்ளேன். நீ இன்னும் மிகுதியாய் சேகரிப்பாய். வேலை செய்ய திரளான ஆள்களும் கல்தச்சர், கொத்தனார், தச்சர் ஆகியோரும் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு ஆகியவற்றை கொண்டு எல்லாவித வேலைப்பாடுகளையும் செய்யக்கூடிய எண்ணற்ற கைவிளைஞர்களும் இருக்கின்றனர். செயல்படு, ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக என்றார். குறிப்பிட்ட ஆசிரியருடைய செய்கிற அழகான ஒரு செயல்பாடு. என்ன சொல்கிறாரு? 4000 டன் பொண்ணு, 4000 பொண்ணாக்க 4000 தாளந்து பொன். தாளந்து தான் டன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இருக்கிற டன்ன்ற வார்த்தையை அப்படியே பயன்படுத்துகிறாங்க. 40,000 டன் வெள்ளி, எடை மதிப்பிட இயலாத வெண்கலம், இரும்பு, ஏராளமான பொருட்களை சேர்த்து வச்சுக்கிறேன். மரங்கள், கற்கள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன் எல்லாம் சொல்கிறாரு. போதும்டா, 10 கோயில் கட்டலாம்டா, இதை வச்சு கட்டு போ அப்படி சொல்லலை. செயல்படு, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அதுதான் கடைசி ஆசீர்வாதம், தான் மிக மிக முக்கியமான ஆசீர்வாதம். செயல்படு, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். பயப்படா, எந்திரிச்சு செயல்படு. திட்டங்கள் தீட்டி, வகுப்பு பிரித்து, யார் செய்ய வேண்டும், யார் எதை செய்ய வேண்டும், யார் எந்த காலத்தில் செய்ய வேண்டும், எந்த காலத்தில் முடிக்க வேண்டும், திட்டமிட்டு செயல்படு. ஏன்னா ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். தாவீது மகனை பார்த்து சொல்கிற வார்த்தை யோசுவாவை பார்த்து மோசே சொன்ன வார்த்தைக்கு ஒப்பானது. செயல்படு, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அதுதான் ரொம்ப அருமையான வார்த்தை. இப்போ 17 19 வரையுள்ள இறை வார்த்தைகள் அந்த ஒரு தொகுப்பினுடைய முடிவுரையாக இருக்கிறது. அதை நாம் பார்ப்போம். மேலும் தன் மகன் சாலமோனுக்கு உதவி செய்யும்படி இஸ்ரேலின் தலைவர்கள் அனைவருக்கும் தாவீது கட்டளையிட்டு கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருந்து எத்திக்கிலும் உங்களுக்கு அமைதியை தந்துள்ளார் அன்றோ? உலகில் வாழ்வோரை அவர் என் கையில் ஒப்படைத்துள்ளார். ஆண்டவருக்கு முன்பாகவும் அவருடைய மக்களுக்கு முன்பாகவும் உலக நாடுகள் அடிபணிந்துள்ளன. இப்போது உங்கள் இதயத்தாலும் உங்கள் உள்ளத்தாலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நாடுங்கள். நீங்கள் சென்று ஆண்டவரின் திருத்தலத்தை எழுப்புங்கள். அதன் மூலம் ஆண்டவரின் பெயருக்கென எழுப்பப்படும் கோவிலில் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையும் கடவுளின் எல்லா புனித கலன்களையும் கொண்டு வந்து வைக்க இயலும். 3 செய்தியில் முக்கியமான செய்தியாக இருக்கிறது, முடிவுரையாக இருந்தாலும். இப்போ உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உலகின் எத்துக்கிலுமிருந்து எனக்கு அமைதி கொடுத்தார், போர் வெற்றியை கொடுத்தார், நாட்டில் சமாதானத்தில் செய்தார், இவ்வளோ பெரிய பரப்புமிக்க நாட்டை உருவாக்க வைத்தார். ஆகவே நீங்கள் என் மகனாகிய சாலமோனுக்கு போய் உதவி செய்யுங்கள் சொல்ல நீங்கள் சென்று ஆலயத்தை கட்டுங்கள். ஏன்னா உங்கள் கோயில் அது, நீ கட்டுற, நீ கும்பிடுவேன், உன் மனைவி, உன் பிள்ளைகள், குடும்பம், சாலமோன் எல்லாரும் சேர்ந்து கட்டுறோம். அவன் ஆணையிட நீ செய்யறதில்ல, எல்லாருமா சேர்ந்து செய்வோம். கூட்டு பொறுப்புணர்ச்சி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று அழகாக சொல்வார்கள். அதுதான் தாவீது அழகாக அந்த இடத்துல அற்புதமாக சொல்கிறாரு. நம்ம கோயில்லையா, உன் கோயில்லையா, அவன் கோயில்லையா, அவன் கோயில், எல்லாம் சேர்ந்து நம்ம கட்டுவோம். ஆண்டவர் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தாரே, இவ்வளோ தூரம் செஞ்சார், எதுக்காக? இதை மட்டும் இதையும் செஞ்சிடலான் இருக்காக தான் என்று மிக அழகாய் மோட்டிவேட் பண்ணி, அழகாக ஓரியன்ட் பண்ணி, அழகாக ஃபோக்கஸ் பண்ணி பேச வைக்கிறார். ரொம்ப அழகாக பேச வைக்கிறார். அதுதான் அந்த செய்தியினுடைய அழகான. அப்போ அதில் 2வது பகுதியாக நான் சொல்லுகிறது, உங்கள் இதயத்தாலும் உங்கள் உள்ளத்தாலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நாடுங்கள். தான் உங்கள் உள்ளத்தாலும் இதயத்தாலும். உள்ளங்கிறது என்ன, இதயன்றது என்ன சாமி? லெவ் அப்படின்னம்னாக்க இதயம்னு சொல்கிறாங்க. இதயம் என்பது எல்லா உணர்வுகள், அறிவின் சார்ந்த முடிவுகள், எல்லாம் முடிவெடுக்கிறது, சிந்தனை. இதயம் ஆண்டவரை விட்டு விலகாமல் இருக்கட்டும். அப்போ இந்த அறிவு எல்லாம். உள்ளம் என்பது முழு உள்ளத்தோடு
அப்படின்னாக்க அந்த ஆசை, எண்ணம், ஏக்கம், எதிர்பார்ப்பு, தவிப்பு இதெல்லாம் கூடிய அந்த உணர்வின் மண்டலம், உறவின் மண்டலம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஆண்டவரை வழிபடுங்கள். முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் ஆண்டவரை வழிபடுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள். அதே மாதிரி இன்னொரு சின்ன வார்த்தையை சொல்வார். ஆண்டவரின் பெயருக்கென எழுப்பப்படும் கோயிலில் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையையும் ஆண்டவரின் எல்லா புனித கலன்களையும் கொண்டு வந்து வைக்க இயலும். ஏன்னா கோயிலை இடிச்சப்ப நெபுகத்நேசர் மன்னன் புனித கடன்களை கொள்ளையடித்து விட்டு சென்று விட்டான். அது ஒரு ஆறா புண்ணாக, ஆறா வடுவாக மக்கள் மனதில் இருந்தது. ஐயோ, ஆலயத்தின் புனித பொருட்களை கொள்ளையடித்து சென்றார்களே, அதை தவறாக பயன்படுத்துகிறார்களோ, தீட்டுப்பட்ட இடத்தில் வைக்கிறார்களோ, புனிதமானதாயிற்றே என்று ஒரு ஏக்கம் இருந்தது. அது ஆசிரியர் இடத்துல அப்படியே 300 ஆண்டுகளுக்கு பின்பன வரலாற்றை இந்த இடத்துல அழகாக சொல்லி எல்லா புனித கடன்களையும் வைப்பதற்காக இப்பயும் வைப்பாங்க, அப்புறமும் வைப்பாங்க, கொண்டு வந்து வைப்பாங்க. தானியேல் புத்தகத்தில் கூட மானே பார்சன் தெக்கில் என்று ஒரு கை வந்து செவுத்த எழுதும். ஏன் அந்த புனித களங்களில் அவங்க திராட்சரசம் குடிக்கிறாங்க, விருந்து கொண்டாடுறாங்க. புற இனத்தார்கள் வந்து அந்த குடிக்கும்போது அவமரியாதை செய்கிறார்கள். கடவுளுடைய கோபம் தாங்காமல் உன் அரசு சரிந்து போகும் என்று சொல்லி கை வந்து எழுதுகிறது. அந்த புனித கடன்களை பற்றிய எண்ணம் அவளுக்கு எப்பவுமே இருந்து கொண்டே இருந்தது. ஆசிரியர் அந்த கருத்தை இந்த இடத்துல வரலாற்றிலே என்ன சொல்லுவாங்கன்னாக்க ப்ரோலப்சிஸ் என்று சொல்வார்கள். அப்படியே முன்னாடி போய் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்கறது, பின்னாடி ஹிஸ்ட்ரியை அப்படி முன்னாடி கொண்டு வைக்கிறது. அதை இந்த இதில் பண்ணுறாருன்னு சொல்கிறோம். நன்றி தந்தை அவர்களே. சாமி, இங்கே இன்னொரு அழகான ஒரு பகுதியை நான் பார்க்குறேன் சாமி. சொன்னது நீங்கள் தான், இப்போ சொல்கிறது நீங்கள் தான். அப்படி என்னென்னா, தாவீதுக்கு சவுலுக்கும் ஒரு வேறுபாடு சொன்னீங்க. சவுல் சொன்னார், டேய் ஓடிப்போடா, இல்லை நான் கொன்றுவேன்டா ஒன்று, மத்தியில் சண்டை நடந்துட்டு இருக்குது, ஓடிப்போ அப்படின்னு சொன்னார். ஆனால் இதே இடத்துல தாவீது இருந்தார், என்ன சொல்லிப்பாருன்னா, ஓடிப்போ, கடவுளை காப்பாற்ற நினைக்கிறாரு, ஓடுறான்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல் அங்கேயும் கடவுளை தான் தாவீது முன்ன வச்சார். எல்லா இடத்துலையும் இங்கேயும் கூட கடவுளை மட்டுமே முன்ன வைக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம் சாமி. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மாற்று கருத்து இல்லை. ஜோஷுவா சொன்ன ஃபாதர் வேற, ஆனால் இருந்த விவிலியம் ஒன்று தான். சாமுவேல் 1-2 சொன்னது நீங்கள் தான், இப்போ சொல்கிறது நீங்கள் தான். எல்லா பகுதிகளிலுமே இந்த இறைவன் அந்த தாவீது வேற ரூபத்தில் பேசவே இல்லை, கடவுளை தான் முன்னாடி வைக்கிறார். அழகான ஒரு பகுதிகளாக விவிலியம் வரகிறதா பார்த்துட்டு இருக்கிறேன் சாமி. அழகாக இருந்தது சாமி. அது உண்மையான இதுதான். அதுவும் குறிப்பிட்ட ஆசிரியர் எப்பொழுதுமே வந்து கடவுளை முன்னிறுத்தி பேசுகின்ற அழகான ஒரு செய்தி இறையியலை உள்ளடக்கியதாக அந்த புத்தகம் நம்ம தினம் மலர்கிறது. அதில் நம்ம குறைபாடு கிடையாது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்புறம் என்ன இயலாத வெண்கலம், அப்புறம் கற்கள், மரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறார். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டார். என்னெல்லாம் செய்யணும்னு அவர் நினைச்சாரோ அதெல்லாம் செஞ்சுட்டார். செஞ்சு சாமிக்கு என்ன வச்சு சாமிக்காக அதெல்லாம் தயார் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்வார். இவ்வளோ சேர்த்துறமே, இவ்வளோ கனவு காட்டுறமே, இவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறோமே, அதை இதை பண்ணணும்னு நினைக்கிறோமே, இன்றைக்கி நம்ம இறந்துட்டோம்னாக்க என்னாகும், அடுத்து என்னாகும் என்று நினைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்வு புதிய திட்டங்களோடு